தென்மரவர் சீமையில சேதுபதி பூமியில சிங்கம பிறந்தாரையா என் உயிரே தேவர் தெய்வமாக இருக்கின்றார் கண்ணதிரே. தென்மரவர் சீமையிலே சேதுபதி பூமியிலே தென்மரவர் சீமையிலே சேதுபதி பூமியிலே சிங்கம பிறந்தாரையா என் உயிரே தேவர் தெய்வமாக இருக்கின்றார் கண்ணதிரே. தேவர் தெய்வமாக இருக்கின்றார் கண்ணதிரே. தெய்வமாக இருக்கின்றார் கண்ணதிரே. தேவர் தெய்வமாக இருக்கின்றார் கண்ணதிரே. தேவர் தெய்வமாக இருக்கின்றார் கண்ணதிரே. ஆளுகளே இல்லையா? நீங்களே வெளியூர் உள்ளூர்காரக்குலாம் எங்க போயிட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி எங்க போறோம் நாங்க? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபச்சத்தே சுப்ரபாதம் அங்கே ஓதிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களே ஓதும்போது நம்ம ஓதணும் என்ன கேட்டேன். கண்ணாடியை போட்டோன்னே அழகை பார்த்து எங்க அக்கா நிஜமா வாடா, என் அழகுக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா. எங்க செத்து போன சின்னம்மா இப்ப வாய மூடுறா. பிரம்ம முகூர்த்தத்துல என்னடா சொல்ற? ஆமா மதன்ராஜ் அவர்களே சொல்லுக்கா. அக்கா சோகத்தை எடுத்து உங்கள்கிட்ட ஓதலாம் இருக்கு. இங்க நவிசா கிளம்புறேன் பாரு, கூப்பிடுறாங்க. மதன் வாழ்க்கைங்கிறது ஒரு கம்பி மாதிரி.
கம்பி இன்னும் அந்த கம்பியை மறக்கலையா நீ? கம்பியை விட மாட்டேன்டா. நீ வெல்டிங் அடிச்சு வைக்கிறியே இன்னும். நீ எத்தனை சங்க பார்த்துக்கிட்டு தெரியுற? அப்ப மூடிக்கிட்டு உக்காரு. ஏற்கனவே உன்னை பார்த்துப்படி தான் வாங்கிக்கிட்டு கிடக்குற. இன்னும்மா பேசாம இருக்கே. இலக்கியாவுக்கு பொன் பண்ணாடா. அப்ப மூடிக்கிட்டு கட்டையை அடி. முதல்ல கோட்டையை அடிச்ச பயல. என் காதல் சோகத்தை உங்க 4 பேத்துக்கிட்ட எடுத்து செப்பலாம்ட்டு இருக்கிறேன். இன்னும் காதல் சோகம் முடியலையா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் இது ஓந்தலையில தாண்டா விடியும். களவாணி கண்டவழி போல ஓந்தலையில விடியும், இல்லைன்னா பாலச்சந்திரமா தலையில விடியும். மயிருகீர்னு பேசாதையா. ஒரு சம்சாரி விட்டாலும் என்னையா பேசிக்கிட்டு கிடக்குறீங்க? பிடிங்க தம்பி கிட்டவா. காலையில தினத்தந்தில முதல் செய்தி இதான். என்னடா செய்தி வர சொல்ற? பாடல் பாடினா காணாமல் போன பணியாரம். கண்ணாடி போட்டு இந்த கண்ணு கலங்குறது உனக்கு அக்காவுக்கு தெரியக்கூடாது. மக்களுக்கு தெரியக்கூடாதுல. தம்பி பல்ல பல்ல பொழந்துக்கிட்டு கிடப்பேன். லைட்டா கரண்ட் வச்சு விடுற. நல்லா யாருக்கு இவனுக்கு வச்சு விடு முதல்ல. ஹலோ ஹலோ 1 2 3 டெஸ்டிங். ஹலோ 1 2 3 சொல்லிதான் பேசுவியாக்கா? நான் படிச்ச படிப்புக்கு நேரம் பட்டிமன்றத்துக்கு போன சாவோன் பாப்பையாவோட. என்ன பாட போற? நல்லா பாடு பாடு. நல்லா இருக்கு. இதயமே இதயமே பொண்ணுமணி பார்க்கிறான். உன் மௌனம் என்னை கொள்ளுதே. இதயமே இதயமே இவ்விரகம் என்னை வாட்டுதே. நிலவில்லாத நீலவானம் போலவே உயிரில்லாமல் எனது காதல் ஆனதே. இதயமே இதயமே மௌனம் என்னை கொள்ளுதே. இதயமே இதயமே இவ்விரகம் என்னை வாட்டுதே. நிலவில்லாத நீலவானம் போலவே உயிரில்லாமல் எனது காதல் ஆனதே. இதயமே இதயமே
கடவுளே காசிநாதா கங்காதரா எல்லாம் புலம்பிக்கிட்டு திரியிறனே, ஏன் புலம்புற, எதுக்கு புலம்புற கடைசி வரைக்கும் நான் அப்படின்னு ஏதாவது கேக்குறீங்களா? நீ இந்த டயத்துல எதுக்கு புலம்புன்னு எங்களுக்கு தெரியும். பூரா பேத்துக்கும் தெரியும். இந்த டயத்துல மட்டுமா புலம்புறேன்? எப்போதுமே புலம்பிக்கிட்டு தானே திரியிறேன். இன்னும் வருஷம் கோழியெல்லாம் வந்துருச்சு, சாவலை தான் காணா. பொண்ணுமணி ஒட்ட கோழியாவே தெரியுது, சாவை எங்கிட்டா தெரியுது? சாவலங்கிட்ட தேடுற லக்க மாதிரி பிஞ்சு போயிரும். மரியாதையா வாசி முதல்ல. ஏண்டா மதனு, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை. ரொம்ப தவமிருது. நான் சாக மாட்டேன். முதல்ல ஒன்று கொடுத்தாயே நான் சாவுவேன். புடி பல பேர்த்த நான் கொள்ற மாதிரி இருக்கு. ஆமா, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை. ரொம்ப தவம் இருந்து என்னை பெத்தாங்க. நான் பெத்த உனத்தே எங்க அப்பாவுக்கு போன சொத்து பத்து பூரா கட்டிக்கிட்டு ஏறினுச்சு. உங்க அப்பாவை இப்ப இந்த நேரம் நான் காங்கணும். ஆடு மேல ஆடி எண்ணுச்சு, கோழி மேல கோழி எண்ணுச்சு, மாடு மேல மாடி எண்ணுச்சு, குஞ்சு மேல. இல்ல ஒரு விஷயம் உங்களுக்குலாம் சொல்றேன், நீங்களாம் படிச்ச பிள்ளைய தானே? ஏதோ படிச்சிருக்கோம். படிச்சிருக்கீங்களா இல்லையா? சொல்லு. நல்ல வாசிப்புக்காரவங்க தானே? பிரம்ம முகூர்த்தத்துல ஒருத்தவங்க சாவுங்கிற இலை உழுகுங்கிற, என்னடா பேசுற? ஏடா களவாணி பேல, நல்ல பேச்சே பேச மாட்டிய. சுடுகாட்டுக்கு போங்கிற, ஊம்புங்கிற, ஏடாடா வெள்ளக்கமாறு பிஞ்சு போயிரும். நான் உன்னை சாவ சொல்லல, உனக்கு இன்னும் சாவல தேடி கூலிச்சாமியை சொல்லி தான் ஆளை கொண்டு போட்டீங்க. நல்ல வார்த்தையை பேசுங்கடா, நல்லா இருப்பிய. நான் செத்து போயிட்டேன்னா என் குடும்பத்தை பார்க்க போறீங்களா? இல்ல கூலிச்சாமி செத்து போயிட்டாரு, அந்த ஆளு குடும்பத்தை பாக்குறீங்களா? என் மக இலக்கியாவை பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, ஒரு மகளை மட்டும் கட்டி இது பண்ணு. இன்னும் செருப்படி பட்டு இன்னும் அடங்கல. நீ திருந்த மாட்டேன். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தன்னா லாபம். அதை வேணா சொல்லு அக்கா. நம்ம வந்திருக்கிறது நாடகத்துக்கு, அதுக்கு நடிச்சு மக்களை சந்தோஷப்படுத்தணும். நம்ம ஏதோ பேசுறோம் வைக்கிறோம், அது மக்கள் சிரிக்கிறதுக்காக. நான் சொல்றதை கேளுக்கா. நம்ம அதாவது மனசுக்குள்ள இருந்து பேசுறதுக்கும் சும்மா காமெடிக்கு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சில பேர் நம்ம சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள இருந்து பேசுவாங்க. சரியா? நம்ம மேடையில சொல்றோமா, அது ஒரு ஜாலிக்கு. என்ன திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்ட நம்மளுக்குன்ட்டு போயிடும். ஓயாம சாவு. சில பேர் சொல்லுவாங்க அது அப்படி சொல்லாத. நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, முதல்ல கொண்டுகிட்டு போறது ஒன்னே தான். குஞ்சை கட்டி விட்டுரும்ல பல்லாக்குல. குஞ்சை கட்டி தொங்க விடாத, உனக்கு தான் குஞ்சே இல்லை. அப்புறம் என்ன? ஆமா, என்ன மாதிரி அடி வைத்தே சொல்றேன். என்ன என்னப்பா இல்ல என்னமோ சொல்ல வந்தியா? வேடுவர் வந்துட்டாரு, மூடிக்கிட்டு வாசி. களவாணி குத்தியல, நீ எப்படிப்பட்ட சொல்றேன்னு எனக்கு தெரியும். இதோட அடங்கிட்டீங்கன்னா அது உனக்கு நல்லது. இதுக்கு கடந்து அடைஞ்சேன்னு வச்சுக்க, பெட்ரோல் கேனோட வீட்டுக்கு வந்துருவேன்.
உனது தொண்டு தெய்வம் ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேற எங்கே அந்த தெய்வம் இருப்பது இங்கே பொறுப்பிலை பிறந்து தென்னன் புகழில கிடந்து சங்க திருப்பிலை இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த விதை நெருப்பிலை நின்று கற்றோர் நினைவில் நடந்துறன மறுப்பில் நின்ற பாவை என் மருங்கில் வளர்கின்றாள் செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர் பெருமக்களில் வழியில் தோன்றிய பெரியோர்களே தாய்மார்களே நாடக கலா ரசி பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் சின்ன நடிகனின் சிரம் தாழ்ந்த நன்றியும் நன்றிகள் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய கண்டிலம் கிராமத்தில் வாழக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் ஒலிபெருக்கி நிலையத்தார் தம்பி பேர் என்ன கூறிச்செல்வமா கூறிச்செல்வம் ஒலிபெருக்கி நிலையத்தாருக்கும் இந்த பொன்னான வேலையிலே நன்றி தெரிவித்துக் கொண்டு அதிலும் மிகவும் முக்கியமாக இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார் அன்பு தம்பி இந்த நாடகம் மட்டுமா அப்புறம் ஒரு நாடகம் அமைத்தினீங்க பாருங்க அங்கே முசிறி பக்கா தம்பி பொண்ணுமணி வந்தாப்புல அது நாடகமே இல்லை அது வந்து ஒரு சுற்றுலா எங்க அப்படி இருந்துச்சுங்க ஒரு சுற்றுலா மாதிரி போறோம் போய்கிட்டே இருக்கோம் ஆமா அது சொல்லிங்க நீ அந்த மாதிரிலே நாடகம் கொடுத்தாலும் நான் வருவேன் நீ போடுங்க எங்கனாலும் கொண்டு போய் போடுங்க வந்துகிட்டே இருக்கு ஆமா இந்த மாசம் 47ஆம் தேதி குறிச்சு வச்சுக்கோங்க ஏங்க சென்னைக்கு அடுத்த மாசம் சென்னையில் ஒரு நாடகம் பேசியிருக்காப்புல ஆமா மிகப்பெரிய கான்ட்ராக்டுக்கார வந்துருவீங்க இருந்தாலும் நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி அவர்களுக்கு இந்த பொன்னான வேலையில மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும் இந்த பொன்னான வேலையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் எனதுடன் பயணிக்கும் எனதருமை இசைக்கலைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மாப்பிள்ள இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது நம்மை பெற்ற தாய் தந்தையர் தான். அந்த வகையிலே தாய் தந்தையரை வணங்கி இறைவன் ஒவ்வொன்றும் எனக்காகத்தான் கொடுத்து வைத்திருக்கின்றனா அல்லது நம்ம எல்லோருக்குமாக கொடுத்து வைத்திருக்கின்றனா என்ற தன்மையிலே பார்க்க போனால் உலகம் பிறந்தது உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே காற்றில் மிதக்கும் ஒளியினிலே கடலில் மிதக்கும் அலையினிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக கவலும் நிலவாம் தங்கரதமும் தரகை பதித்த மணிமகுடமும் தவளும் நிலவா தங்கரனோ தாமரை வடித்த மணிமகுடோ குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உயிரை பாடும் கலை கூடோ உண்மை எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் நமக்குள் இருந்தாலும் தன்னை நமக்குள் வைத்திருப்பேன் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே
அம்மையப்பன். அம்மையப்பன் தான் உலகம் என்று இந்த உலகிற்கு போதுவித்தவன். எமதண்ணன் ஐங்கரத்தான். ஐங்கரத்தானின் தமையனகன் ஆறுமுகத்தான். நான்முகத்தானின் மகன் நாரத மகரிஷியின் நல்லதொரு வாசகத்தை கேட்டு வேலனாக இருந்த நான் வேடனாக உருமாறி அற்புதமாக இடத்திற்கு வந்துவிட்டேன். இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கு வாழக்கூடிய மக்களை வைத்து இடத்திற்கு பெருமையா அல்லது இடத்தை வைத்து மக்களுக்கு பெருமையா என்று எண்ணி பார்த்தால் இங்கு வாழக்கூடிய மக்களை வைத்துத்தான் இந்த இடத்திற்கே பெருமை என்ற வகையிலே தன் மட்டுமன்றி தன் பின்வரும் சந்ததிகள் எல்லாம் எவ்வாறெல்லாம் சீராட்டி பாராட்டி நன்னெறியோடும் அறநெறியோடும் வளர்த்து வருகின்றார்கள் என்ற தன்மையிலே பார்க்க போனால் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனந்தனிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனந்தனிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனப்படியே நாணயத்தை வளர்க்கணும். பாட்டை விதைத்து கற்பனையிலே தவறாத காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தையானவற்றை தம் பொறுப்பை கொடுத்து பின்வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதலை விதைக்கணும். பற்றுதலை விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். அதற்கு நல்ல நல்ல நிலம் பார்த்து நாணயத்தை வளர்க்கணும். பார்வலது மனிதர் குல பண்புதனை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து பாமரவன் நெஞ்சத்திலே பகுத்தறிவை கொடுத்து பார்வலது மனிதர் குல பண்புதனை விதைத்து பாமரரின் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து பொருளையை கொண்டவற்றின் நேர்முறையை விதைத்து தீவளர தினமும் தேகமதை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனதிலே நாணயத்தை வளர்க்கணும். என்றும் நாணயத்தை வளர்க்கணும். என்றும் நாணயத்தை வளர்க்கணும். அற்புதமான இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தற்பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே மிகவும் அற்புதமான இடம் குறிஞ்சிடம். இடத்தை பார்க்கின்ற பொழுது மலையிலிருந்து தோன்றி வரும் அருவிகளும் அதிலும் இருமடங்கு வளமென பூத்து குலுங்கும் காயா கொன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும் அந்தி சாயும் நேரத்தில் அகல்விளக்கு போல் காட்சி தரும் மல்லிமலர் கூட்டங்களும் அதற்கிடையே ஓம்காரம் போல் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கும் பறவைனங்களும் வண்டினங்களும் மயில்களும் மட்டங்களும் அன்னங்களும் தாராக்களா என்ன அழகு. இடத்தை வர்ணிக்க வேண்டுமென்றால் எப்படி வேண்டுமானால் வர்ணிக்கலாம். இப்படிப்பட்ட தன்மையான இடத்திலே எப்படி தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்து மறைந்த பசும்பொன் சித்தர் ஐயா முத்துரமணிய தேவல் அவர்கள் புகழை பாடி தள்ளிருவீங்களா? மன்னவராம் எங்கள் முக்குலத்தில் தோன்றியதோ தன்னலமே கருதாமல்
தாயகத்தில் உருவாகி அன்னை இந்து ராணி பெற்ற அருந்தவத்தால் உதித்தவராம் முடிசூட மன்னன் எங்கள் முத்துராமலிங்க தேவரெங்கே எங்கள் தேவரெங்கே எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்துக்கு எங்கள் வணக்கம் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் இந்த தேசமெல்லாம் வணங்குகின்ற எங்கள் வணக்கம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் வீர மறவர்களே ஒன்று கூடுங்கள் விண்ணவர் போற்றும் தேவர் புகழை பாடுங்கள் வீர மரபர்களே ஒன்று கூடுங்கள் விண்ணவர் போற்றுமணி நின்று பாடுங்கள் இடையினை இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாடுங்கள் ஐயா சொன்ன வழி கண்டு நன்மை கேளுங்கள் தேவர் சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் பிறந்த நாளில் உலகில் பிறந்த நாளில் நாட்டில் பிறந்த நாளில் இறந்த மனிதர் எவரும் இல்லை என்று பெருமையுடன் சொல்வதிலே தவறுமில்லை என்று அவர் பெருமகளை சொல்வதிலே தவறுமில்லை என்று பேராசையற்ற மனிதர் தெய்வம் தேவர் மகான் அன்று ராசையற்ற மனிதர்களில் தேவமார் அல்ல பிறந்த மண்ணை தொட்டு நாம வணங்கிடுவோம் என்று எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் தேவர் பெயரில் பேரவை என்றோர் அமைப்பு இருக்குது தீய சக்தி எது வந்தாலும் எதிர்த்து நிற்குது தீய சக்தி எது வந்தாலும் நிலைத்து நிற்குது மானம் காத்த வீரமரவர் வாழ்க வாழ்கவே மானம் காத்த வீரமரவர் வாழ்க வாழ்கவே உலகம் போற்றும் உத்தமரை நாம் வணங்கிடுவோமே எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் கள்ளர் மரபர் சேர்வை நமக்குள் ஒற்றுமை வேண்டும் உள்ளம் என்றும் தேவர் நாமம் நிலைத்திட வேண்டும் உள்ளம் என்று தேவனாமம் நிலைத்திட வேண்டும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் போல வாழ்ந்திட வேண்டும் ஒரு வெற்ற பிள்ளைகள் போல வாழ்ந்திட வேண்டும் உலகம் போற்றும் உத்தமரை நாம் வணங்கிட வேண்டும் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் இடத்தை வர்ணித்து விட்டாலும் கூட தெரிவித்தாரே நாரத மகாமுனிவர் இங்குதான் வள்ளி இருப்பதாக வள்ளி இருப்பதற்கு அடையாளமாக ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறது என்று பார்க்கலாம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ன ஒரு அற்புதமான கானம் இந்த கானத்தை பாடிக்கொண்டிருப்பவள் சாதாரணப்பட்ட பெண்மணியை இருக்க வாய்ப்பே இல்லை குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதார் என்பதற்கெனங்க கூவாமல் கூவிக்கொண்டிருக்கின்றாள் பாடாமல் பாடிக்கொண்டிருக்கின்றாள்
பேசாமல் பேசிக்கொண்டிருக்கின்றால் இப்பேற்பட்ட பெண்மகளில் சாரீரமே இப்படி இருக்கிறதால் சாரீரத்தை தரக்கூடிய அந்த சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கலாம் என்று சசக நிசபா நிசாசம் நிச சமகரி சபா நிசாசம் நிச பதகமம் மம கம 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 நிச நிசானி சப்த சுர தேவியுணரும் இனி என்னில் வரகான மருளு நீ அழகின் மமமாவில் வாழும் என் கழுவில் ஒளி கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கணைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி பார்வை உண்டாவை தேடி வரும் பாவை என் ஆசை கோடி இனிக்காமல் பல்லாக்கில் ஏறி நாம் கலப்போம் உல்லாச ஊரில் உன் அங்கம் தமிழோடு சொந்தம் இது என்றும் திகட்டாத பந்தம் கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கணைகள் பரிமாறும் தேகம் கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் இருந்து கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் இருந்து இனி சொர்க்கம் வேறொன்று எதற்கு எந்த சுகமும் ஈடில்லை இதற்கு மனம் கங்கை நதியான உவமை இனி எங்கே இமை மூடும் இளமை கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கணைகள் பரிமாறும் தேகம் சுடும் நெருப்பாயன் தேகம் மாறும் நீரில் நீராடும் போது சுடும் நெருப்பாயன் தேகம் மாறும் இது நேரில் நீ வந்த மாயம் இந்த நிலைமை எப்போது மாறும் உன் இளமை மலை மேகமானால் என் இதயம் குளிர்வாடை காணும் கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கணைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் லலலலலலீரும் நேரம் ஆர்மைகளை போன்ற குந்தலும் மூன்றாம் பிறை சந்திரனை பழிக்கும் நன்றியும் வல்லை போன்ற காதுகளும் முல்லை போன்ற பற்களும் கோவை பழத்திற்கு நிகரான உதடுகளும் உடுக்கை போன்ற இடையும் ஒய்யார நடையும் இப்பேற்பட்ட அழகெல்லாம் ஒன்று சேர் அமைப்பற்ற ஆரணங்கையை வர்ணிக்கலாம் என்றால் அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசும்பொன்னால் உருக்கி வார்த்து எடுக்கப்பட்ட எழில் மிகு சித்திரப்பதுமே என்பார்களே திருலோகம் ஆரணான அந்த விஜயனையே மகிழ்வுக்கு வந்தான் என்று எண்ணும் அளவுக்கு இருக்கும் இந்த பெண்மகளை வர்ணிக்க வேண்டும் என்றால் ஒரு கித்தத்தோடு சந்திப்போமா பூமாலையில் மல்லிகை இங்கு நான் தான் தேனெல்றது
எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றார். என்னமென்று சென்று பார்க்கலாம். போதுவார். நாட்டுல போகணும். போயிடுச்சா போகலையா? போயிருச்சுங்க. போயிருச்சு. போயிடுச்சா? என்ன ரொம்ப வாடலா போயிடுச்சு. போனா போதுன்னு வந்தீங்க. ஆமாங்க. போனா வராதது 2. சரிங்க. வந்தா போகாதது 2. வருவதும் போவது 2. போனால் வராதது என்ன? போனால் வராது வந்து உயிரும் மானமும். உயிரும் மானம். ஆமாங்க. வந்தால் போகாதது புகழும் பழி சொல்லும். வருவதும் போவது இன்பமும் துன்பமும். ஆமாங்க. இப்படி 2 ஒதுக்கி வச்சு. ஆமா 2 இருக்கு. அது மாதிரி ஒரு ஆமா ஒரு நாளைக்கு 2. ஆமா. ஒரு வாரத்துக்கு 2. மாசத்துக்கு 2. மாசத்துக்கு 2. வருஷத்துக்கு 2. ஒரு நாளைக்கு 2ன்னா என்ன? ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனிதன் என்ன செய்யணும்னா மழை ஜலம் கழிக்கணும். காலையில. ஆமா. காலையிலயும் மதியம். ஆமாங்க. சில பேர் 7 நாளைக்கு போக மாட்டேங்கிறேன், அடக்கி வச்சுக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 2. வாரத்துக்கு 2டா வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நம்மளால தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கிறேன். மாசத்துக்கு 2. மாசம் அதான் ரொம்ப முக்கியம். மாசத்துக்கு 2ன்னா என்ன? 2 முறை தான் கணவனும் மனைவியும் உடல் உறவு கொள்ளணும். ஓஹோ, கூடணும். என்ன சொன்னீங்க? 15 நாள். என்ன சொன்னீங்க? சரி, இருக்கட்டும். ஒரு வருஷத்துக்கு 2ன்னா? வருஷத்துக்கு 2 முறை தாங்க உடலை சுத்தம் பண்ணணும். பேதிக்கு மாத்திரை சாப்பிடணும். உடலை வளர்க்க குடலை கழுவணும். இதை மனுஷன் கடைப்பிடிச்சா போகுது நீங்க வந்திருக்க மாட்டீங்க. ஏங்க உண்மையிலேயே போயிருச்சுங்க. உண்மையிலேயே? ஆமா போயிருச்சு. என்னது? மான்குட்டியா? ஆமாங்க. இந்த கூட்டத்தில் யாராவது மானை பார்த்தீங்களா? எல்லாருமே பார்த்துட்டாங்க. மான் பார்த்துருக்காங்க. உள்ள போச்சா? உள்ள போயிருச்சுங்க. எங்க பூந்தி ஐயனார் மேல சூடத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணுங்க. நீங்க எந்த கோயில்ல விடுங்க, சத்தியம் பண்றேன். அப்படிங்களா? ஆமா. சரி. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். அப்பா பேரு சடையன். அம்மா பேரு சடச்சி. உங்க பேரு? என் பேரு கந்தவேடன். ஆமாங்க. சின்ன பிள்ளையில வலுப்பு வருமா? ஏன் அப்படி கேக்குறியா? கையில இரும்போட அழகில. இது கணை சிலிமுகம்ங்க. சிலிமுகம். ஆமா, காந்த சக்தி உள்ளது. அது ஈர்க்கு சக்தி உள்ளது. அப்ப அதை வச்சு உங்க மானை ஈர்த்திருக்கலாம். இல்ல, மானை கையால பிடிக்கணும் உயர்வான எண்ணத்தோட வந்திருக்கேன். ஓ, கைனால பிடிக்கணும். ஆமாங்க. சரி. பரம்பரை வேட்டை. உங்க அப்பா என்ன வேட்டையாடி இருக்காரு? அப்பா வந்து காளையை பிடிச்சு வச்சிருக்காருங்க. உங்க அம்மா சிங்கத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க. உங்க அண்ணன் வந்து எலியை பிடிச்சு வச்சிருக்காரு. எலி. ஆமா. உங்க தம்பி? எலிதானே நினைச்சிடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. அதுதான். ஒரு ஏப்பா அப்படி கிடையாதுப்பா. ஒரு வனத்துல தீ பிடிக்குது வைங்களேன், அத்தனை விலங்கு அழிஞ்சிடும். இந்த எலி மட்டும் பாருங்க தப்பிச்சிடும். ஆமா. அதுல ஒரு முக்கியமானதும் எலி வந்து எல்லா கனியுமே சாப்பிடுமா. அதை நீங்க சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. அதான் ராஜகனி. என்ன கனி? எலி மிச்சம் வச்ச பழனாலதான் அதுக்கு எலுமிச்சம்பழம்னு பேர் வந்துச்சு. எலுமிச்சம்பழம் எல்லா பழத்தையும் சாப்பிடணும், எலுமிச்சம்பழத்தை சாப்பிடாது. சரி. வேட்டையாடையில கீழே விழுந்துட்டியலா? ஏன் அப்படி கேக்குறியா? காலில் முட்டை பொத்து போட்டு. இதெல்லாம் ஒரு விதமான ஆடை ஆபரணம்ங்க. இங்க ஊரே சிரிக்கிறாங்க, என்ன அப்படி கேக்குறீங்க? என்ன ஒரு விதமான ஆடை ஆபரணம். ஆமா. வெண்ணி வாய்க்கால் போயிட்டு வந்தது மாதிரி இருக்கு. அங்க எப்படிதான் கெட்டு போடுவாங்க. அப்படி இல்லைங்க. வனத்துல இருக்கும்போது விஷப்பூச்சிகள் கடிச்சிடக்கூடாது அப்படிங்கறக்காக. சரி, இருக்கட்டும். சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு. குளத்துல ஒரு மாட்டு கொம்பு. அது இனத்துக்கே இனத்தை காக்கணும். வேலி பயிரை காக்கணும். ஆமாங்க. சரி. எங்க அப்பா பேர் நம்பி. ஆமா. எங்க அம்மா பேர் நங்கை போகுதுங்க. என் பேர் வீரத்தேவன். உள்ள சத்தம் கட்டுதே சோன்னு. அது இருக்கட்டும். ஒன்று என் கூட பிறவாத சகோதரி. இன்னொன்னு நான் கூடுவதற்கு பிறந்தவள். நீங்க கூடுவதற்கு பிறந்தவள். ஆமா. இந்த இடத்திலே பாருங்க, இந்த நாடகத்திலே நம்ம 2 பேரும் தான் கொடுத்து வச்சாலும். ஆமா. உங்களுக்கு ஒரு பெண்ணு, எனக்கு ஒரு பெண்ணு. அந்த யூடியூப் அனாதே எடுத்துக்கிட்டு இருக்கு, ஆளை காணோம். சரி, வரட்டுங்க. சில வேடரே மனையால் குணத்தில் வந்து தேடுறே. சில வேடரே மனையால் குணத்தில் வந்து தேடுறே. தீர்கண்ட மானுக்கு காலுண்ட கையுண்டோ, மானுக்கு காலுண்ட
ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்திருக்காள. சொல்லுங்க மாமா. ஐயா மச்சான் மன்னாரு நம்ம அப்பா. ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? என்ன சாமியாரியா? வாமா வள்ளிக்கண்ணு தங்கச்சி வாடா. வேடுவர ஆட சொல்லுங்க ரைட்டா ரெண்டு. வேடுவரே வேடுவரே ஆடுங்க. வேடுவரே இங்க வாங்க என்ன இங்க வாங்க என்ன அடடா ஏய் இங்க என்ன வாழுது ஏ வேடுவரே நீங்க வந்த உடனே எங்க அக்கா கண்ணாடியை போட்டு இங்க அழகா வாங்க இங்க என்ன இருக்குன்னு பாப்போம். நீங்க 2 பேரும் பொருட்காட்சியில வேலை பார்க்கறது மாதிரி இருக்கு. என்ன என்ன அரவிந்த் கண்ணாஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தது மாதிரி வந்திருக்கீங்க என்ன என் ஏய், தம்பியா சொல்லுங்க அண்ணே. அப்படி சொல்லு. ஆமாண்ணே. இது யாருங்க? இது உங்க தங்கச்சி. என் தங்கச்சியா? ஏன் தங்கச்சியை கூப்பிடுவா? உங்க தங்கச்சியை கூப்பிடுங்க. வள்ளிக்கண்ணே பாப்பா. நங்கருத்தகிலி கட்டழகு போட்டகிலி அண்டனவை போட்டதடி. அவர் நெலிப்பாச்சா நாளத்தை பிடிச்சிருவாங்களாம். நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. ஒருத்தர் யாருன்னு? நமது இனத்தவர். இனத்தவர் எதற்காக வந்திருக்கிறார்? அவர் விட்டு சாமான காணும். என்னன்னு சொல்றீங்க? மான் மானு மானை தேடி வந்திருக்கிறார். அவர் தேடி வந்த மானை பாத்தீங்களா? மானையும் பார்க்கல மயிலையும் பார்க்கல. மயில் மயில் மானை பார்க்கல. வல்ல மான் வரல பார்க்கல. இல்ல. இந்த பிள்ளை என்ன இப்படி கண்ணாடியை போட்டு என்ன இது என்ன ஸ்டைலா கிறுக்கி மணியே இருக்கு. கோவச்சேரலா தங்கச்சி. ஸ்நேகிதியே சரி இருக்கட்டும். ஆக மான தேடி வந்திருக்காரு. அவர் தேடி வந்த மான 2 பேரும் பார்க்கல. 2 பேரும் பார்க்கல. உங்களுக்கு என்ன வேலைங்க? இங்க வாங்கனே 2 பேரும் உள்ள போய் எதுக்கு உட்கார்ந்து எதுக்கு உட்கார்ந்து தேனும் திரைமாயம் பண்ணீங்க. சரி சொல்லிட்டு போங்க. ஆமா ஏற்கனவே 2 பேரும் போயிட்டாங்க. நாடகம் பார்த்த 43 பேருக்கு ரொம்ப நன்றி. 5 பேர் தானே உட்கார்ந்திருக்காங்க. 43 பேர் எண்ணிட்டேன் நானு. நம்ம ஒளிபெருக்கிக்கு நன்றி. ஆமா. இசைக்கலைஞர்களுக்கு நன்றி. ஆமா. அடுத்த வருஷம் எல்லாத்தையும் போடுங்க. ஆமா. ராதா செல்வியை நான் போடுவேன். இனிமே நீ போட்டா என்ன போடாட்டி என்னவா? அங்கே வரும் செல்லுல படம் பார்க்குறாரு. வந்தேறி வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு என்றிருக்காங்க. வாருங்கள் விடுவரி வருக. இவ்விடத்தின் தலைவி என்ற தன்மை உங்களை வரவேற்பது நமது குல பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கலும் வெள்ளெடுத்து விளையாடி வேடுவர் குலமகனே வருக. தமிழ் சொல்லடுத்த உரையாட உயிர் குணத்தவரே வருக. பறவைகளில் கரன் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அண்ணன் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களில் வஜ்ராயுதம் போல தேவர்களின் திறனை போல சேனாதிபதியில் முருகனைப் போல தோற்றமளிப்பவரே வருக வருக. இந்த குறிஞ்சிநில வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் நாங்கள் தாங்கள் மானை தேடி வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் வந்து காவல் இருக்கின்றோம். நீங்கள் தேடி வந்த மான அண்ணனும் பார்க்கல, தோழி பெண்ணும் பார்க்கல, நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்கள் மான் எப்பேற்பட்ட மான்? தேடி வந்தீங்களா? ரெட்டி வந்தீங்களா? பிடிக்க வந்தீங்களா? அல்லது துரத்து வந்தீங்களா? உங்கள் மான் என்ன மானு? அது எப்பேற்பட்ட மானு? அதை எப்படிலாம் பிடிக்க போறீங்கன்ற விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க வாங்க. அகிலும் சந்தனமும் அலங்குளிர வளங்குளிக்கும் உன்னையும் பாக்கும் தேக்கும் தேரணி போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை எதிலும் பசுமை என்று இருமாப்பு கொண்டிருக்கும் மலைநடர் மகளே. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று சொல்லக்கூடிய ஐவழக்கத்தில் செந்தமிழ் வானில் சிறகெடுத்து பிறக்கும் குறிஞ்சில் கொற்றவன் பெற்ற குலக்கொடியை வாழ்கனி வளர்ந்து கடமை உணர்வு. கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெண்ணரசை வள்ளி மாதை வந்தாரை வாழ வைக்கும் வந்த நாட்டில் வந்திருப்பவன் எந்த நாட்டுக்காரன் என்று அறிய முன்னரே வாருங்கள் வருவரே. அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. வரவேற்புக்கு நன்றி கூறி கந்தபடன் கூறும் கருத்து என்னவென்று கேட்டால், காவிய போல் கொண்ட கழுமாமலைக்கு சொந்தக்காரன், தந்த பேர் அந்தபடன், தாயார் பேர் பந்தோடு வச்சு எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கின்றார், அவர் பேர் நீலமேனி வேடன். அம்மாள் எனக்கு 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமைக்கு மனமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டியை அடைந்த எனக்கு சின்ன குட்டியும் அடைவென்கிற விருப்பம். நானும் வந்தேன், குட்டியும் வந்தது, குட்டியும் என்னை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டது மறைந்து ஒன்றது. மறைந்த ஒன்றை எட்டி பிடிக்கும் முற்படும் பொழுது உங்களது கெட்டிக்கார அண்ணன் அந்த கறிக்கடை சிங்கம் தடுத்து நிறுத்தி விட்டார். கறிக்கடை சிங்கம்னா நாயில நாயின்றீங்களா? நாயின்றீங்களா? சிங்கம்னு உயர்வா சொல்லும்போது இப்பதான் வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிட்டு போறீங்க. இந்த வசனத்தை நீங்க சொல்லாதீங்கன்னு பல மேடையில உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் சொல்லுவேன். கறிக்கடை சிங்கம் அப்படின்னா என்ன? ஏங்க சிங்கம்னா என்ன? நீங்க கறிக்கடை சிங்கம்னா கறிக்கடைக்கு முன்னாடி போய் நிக்கிறது என்னையா? என்னது?
கறி கடைக்கு முன்னாடி போய் நிக்கிறது யாரு? சிங்கம் தான். சிங்கமா நிக்கும்? சிங்கம் நிக்கதாக்கும் கொண்டே முடிவேன். பேசுற பேச்சு என்கிட்ட மரியாதையா பேசணும். என்ன மரியாதை இல்லாம என்ன மரியாதை இல்லாம சொல்லிட்டேன். அசிங்கப்படுத்தி முடிவேன். கடைக்குட்டி சிங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏங்க சுத்தி 40 ஊசி போடுறீங்க. அப்படி இல்லைங்க. அவரு கடைக்குட்டி சிங்கம். கொஞ்சம் சொல்லுல பிழையாயிருச்சு. சொல்லில் குற்றம் இருக்கலாம், ஆனா பொருளில் குற்றம் இருக்கூட. அவர் கடைக்குட்டி சிங்கம் தானங்க. என்னவென்று கேட்ட இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கின்றார். கேட்டு பிடிக்கின்ற தெரிவித்த ஆகவே தலைவன தாங்களும் வந்து விட்டு இல்லை வரவே கூடாதுங்க. ஆமா. இலக்கணம் படிச்சிருக்கீங்களா? என்னங்க இலக்கணம்? ஆமா. தலக்கணமா பேசக்கூடாது. இங்க இருங்க. தலக்கணமா பேசினா அழிவுக்கு சமம். நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இலக்கணம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இலக்கணம் என்றாலே ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுவதோ எழுதுவதோ இலக்கணம் என்பார்கள். நீங்க பிழைன்றீங்க. பிழை இருக்கவே கூடாது. சரியா? சொல்லில் குற்றம் இல்லாமல் பேசணும். பொருளில் தான் குற்றம் இருக்க கூடாது. அதான் இலக்கணம்ன்றேன். புரியுதா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. சொல்லில் குற்றம் இருக்கலாம், பொருளில் குற்றம் இருக்க கூடாது. அதுதான் இலக்கணம். நீங்க என்ன பிழை எதுவும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப பிழை குற்றம். சரிங்க. மான் பெருமையை சொல்லுங்க. பாட்டு பாடியே பேர் வாங்கும் புலவர் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி. மானுக்குண்டான என்ன அடையாளம் சொல்லுங்க. பெருமையை சொல்றேன் கேளுங்க. பெருமையை சொல்லுங்க. வைங்க வாத்தியாரே. வாங்க. என்மான் 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 திணை புணத்தினிலே எழில்மே பூமான் பிடிக்க ஒப்புதல் தருவாயம்மா, வள்ளி சம்மதம் தருவாயம்மா. என்மான் 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 படைத்தானே பிரம்மதேவன் எனக்காகவே கொடை கொடுத்தானே தன் புகழ் நிலை தோங்கவே. அவன் கொடுத்தானே தன் புகழ் நிலை தோங்கவே. படுத்தாலும் எழுந்தாலும் மான் எண்ணமே. படுத்தாலும் எழுந்தாலும் ஓர் எண்ணமே. வாத்தியாரே படுத்தாலும் அதே ஞாபகம் தான், எழுந்தாலும் அங்க போகாதியா, எழுந்தாலும் அதே ஞாபகம் தான். மான்குட்டியை பிடிக்கணும்னு பாத்தீங்களா? ஆமாங்க, ஒரே ஞாபகம் தான். என்னமே செயலாக இருக்கான். படுத்தாலும் எழுந்தாலும் மான் எண்ணமே, இதை பிடிக்காமல் விட மாட்டேன் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தலைந்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே. பெண்ணை நல்லூர் உறையும் அருக்கடலே. வெள்ளை நல்லூர் உறையும் அருக்கடலே. என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. என்மான் 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 என்மான். யார் அபிமானம் சன்னியாசி கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் வாங்க விடுவரை நீங்க தேடி வந்த மான்குட்டி இங்கே தான் இருக்கு அப்படின்னு நீங்க அனுமதி கொடுக்கணும். நான் பிடிக்கணும். பார்ப்பதற்கு அழகான பெண்மணியா இருக்குங்க. உங்க மனசும் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த ஆண்கள் இருக்காங்கல்ல, ஆமாங்க, இந்த ஆண்களை மட்டும் நம்பவே மாட்டேன் நான். ஏன் நம்ப கூடாது? ஏன் தெரியுமா? பெண்ணை பார்த்த உடனே ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டாலே இந்த ஆண்கள் இருக்காங்களே முத சொல்லக்கூடிய பொய் எது தெரியுமா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணுங்க. என்ன அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆக மானிங்க தான் இருக்கு. பெண்களை பார்த்தோம்னா எல்லா ஆண்களுக்கும் ஆசை வரும். வாத்தியார் உங்க செய்கையே சரியில்லாம இருக்கு. ஆசை வராத ஆம்பளை இருக்க கூடாது. ஆசை இல்லாம மனிதன் அரை மனிதன் இருக்காங்க. அதுக்கெல்லாம் கண்டவாக்கில் வந்துடக்கூடாது. உங்களுக்கு ஆசை இருக்குன்றீங்களா? அதுக்கெல்லாம் கண்டவாக்கில் வந்துடக்கூடாது. அது ரொம்ப தப்பு, தவறு. சரி, மானுங்க தான் இருக்கு. மான் எங்க இருக்கு? உள்ள இருக்கா? ஆமாங்க.
உள்ள இருக்கா? மான் இங்க தான் இருக்கு. சத்தியம் பண்றீங்களா? சத்தியம் பண்றேன். சூடா இருந்தா கொண்டு வாங்க. சூட கூட வாங்கிட்டு வாங்க. அண்ணே கோவில் இருக்கா? சூட வேணாமா? அந்த விடியக்காலம் தீக்குழி இறங்குறாங்களா? அவரை வேணா அதுல வேணா இறங்க விட்டுருவோம். ஏப்பா ஏன்னா என்ன இப்படி கிளம்பிட்டீல? நீங்க தீக்குழின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதே தீக்குழியில இறங்குனாரு. யாரு இறங்குனா? கேளுங்கம்மா. யாருப்பா இறங்குனா தீக்குழியில? இங்க இருக்கிற சாமி என்ன சாமி? ஐயனாரு. கருப்பே. அவர் இறங்கினார் தீக்குழியில. ஏன் இறங்கினாரு? அவருடைய கருப்பே அப்படின்ற பெயர் வர காரணமே அதுதான். பாருங்களே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணத்தை சொல்லுவோமா? சொல்லுங்க. ஏன்னா மான்குட்டிங்க தான் இருக்கின்றீங்க. வால்மீகி முனிவர் பார்த்திருக்கீங்களா? வால்மீகி முனிவர் யாரு? வால்மீகி யார்? அவர் ராமாயணத்தை எழுதினவர். ராமாயணத்தை அவர் எழுதினாரா? ஆமா. யாரு சொல்லி யார் எழுதினாரு? விநாயக பெருமான். விநாயக பெருமான் அது மகாபாரதங்க. ஆமாங்க, கம்பர் சொல்ல. நாரதர் சொல்ல சொல்ல வால்மீகி முனிவர் எழுதினார். இது சமஸ்கிருத மொழி. அதை தமிழாக்கம் செய்ததுதான் கம்பர் ஒட்டக்குத்தர். மகாபாரதத்தை வந்து சமஸ்கிருத மொழியில வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் தன்னுடைய வலது தண்டத்தை உடைச்சு எழுதினார். எழுத்தாணி முறிந்ததுனால. முதல்ல எழுதலைங்க, ரெண்டாவது தானே. அடுத்த தமிழாக்கம் செய்தது யாருன்னா வில்லிபுத்தூரார். வில்லி பாரதத்தை எழுதினார். ஏன் சொல்ல வர அப்படின்னா தீக்குழியில இறங்குனாங்கன்னு சொன்னாங்கல்ல. நான் என்ன நினைக்கிறேன், வால்மீகி முனிவர் இருக்காரு. நீங்க ஏன் சொல்ல வரீங்க? நான் சொல்றேன். வால்மீகி முனிவர் இருக்காரு. என்ன செய்யற? தவத்துல இருக்காரு. என்ன தவறா? கானகத்துல இப்படிதான் காட்டு பகுதியில தவநிலையில இருக்காரு. யாரு? வால்மீகி முனிவர். சரி. வால்மீகி முனிவராகப்பட்டவர் தவநிலையில இருக்கும் பொழுது அப்பதான் பாருங்க, ராமாயண காவியத்துல கதாநாயகன் யாரு? ராமன். ராமனுடைய மனைவி சீதை. சீதையாகப்பட்டவங்க என்ன செய்யறாங்க? ஒரு குழந்தையோட வர்றாங்க. அந்த குழந்தை யார் தெரியுமா? அதான் லவன். குழந்தையோட வர்றாங்க. வந்து வால்மீகி முனிவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. ஒரு தொட்டில கட்டி போட்டு அந்த தொட்டில லவனை கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு வந்து தொட்டில போட்டு பாதுகாப்பா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. யாரு? சீதை. இந்த அம்மா போனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று என்ன நினைக்கிறாங்க? ஆகா, நம்ம பிள்ளைய வந்து தொட்டில கட்டி போட்டு ஒரு காட்டுக்குள்ள தொட்டில கட்டி போட்டு வால்மீகி முனிவர் தவத்தில் இருக்கும்பொழுது நம்ம பாதுகாப்பா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோமே. காட்டுக்குள்ள பிள்ளைய வந்து தொட்டில கட்டி போட்டிருக்கோம். ஏதாவது சில விலங்கினம் மிருகங்கள் ஏதாவது வந்து வந்துருமே, நம்ம பிள்ளை ஏதாவது சேதப்படுத்திடுமோ அப்படின்னு தவத்துல இருக்காரு. இந்த அம்மா என்ன செய்யறாங்க? போனவங்க மறுபடியும் திரும்பி வர்றாங்க. திரும்பி வருகின்ற பொழுது தொட்டில கட்டி போட்ட அந்த லவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போகின்ற பொழுது அப்பதான் வால்மீகி முனிவர் கண் விழித்து பாக்குறாரு. என்னடா சீதை தொட்டில பிள்ளைய கட்டி போட்டாங்களே, இந்த பிள்ளைய காணாம தொட்டில அப்படின்னு பாக்குறாரு. இப்ப சீதை வந்து பிள்ளைய கட்ட நம்ம என்ன செய்யறது, என்ன சொல்றது அப்படின்னு ஒரு தெர்ப்ப பிள்ளை எடுத்தாரு. தெர்ப்ப பிள்ளை எடுத்து அதுல இருந்து ஒரு ஆண் மகனை உருவாக்கினாராம். சரி. அவன் யாரு தெரியுமா? அவன் தான் குசன் என்று சொல்லக்கூடிய. இப்ப பாருங்க, ஆண் மகனை உருவாக்கிட்டாரு. இந்த அம்மா சீதை பிள்ளைய தூக்கிட்டு போனவங்க மறுபடியும் சீதை பிள்ளையோட வர்றாங்க. அந்த வழிய வரும்பொழுது வால்மீகி முனிவர் பார்த்துறாரு. என்னடா நம்ம சீதையோடைய பிள்ளைய காணாம தொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெர்ப்ப பிள்ளால ஒரு ஆண் மகனை உருவாக்கணும். ஆனா இந்த அம்மா பிள்ளையோட வர்றாங்களே, இந்த பிள்ளைய நம்ம என்ன பண்றது அப்படின்னு இந்த ஒரு ஆண் மகனை உருவாக்குனாங்களா குசன். அந்த ஆண் மகனை இந்த அம்மாட்ட கொடுத்து வளர்த்து வர சொல்றாங்க. இந்த பிள்ளைய உங்க பிள்ளை மாதிரி வளர்த்து வாங்கன்னு. ராமன் மறுபடியும் வர்றாரு. என்னடா நம்ம மகன் ஒரே ஒரு பிள்ளை தானே, நம்மளுக்கு 2 பேர் இருக்காங்களே. 2 பேர் இருக்காங்களே, 2 பேர் முகம் ஒரே முகமா இருக்கே, இதுல யார் நம்ம பிள்ளை, இதுல யார் நம்மளுடைய மகன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? நீங்க சொன்னீங்களா தீக்குழி. ஆமா, அந்த தீக்குழி பூக்குழி இறக்குறாங்க. அப்பேற்பட்ட பூக்குழியில அக்னியை இறக்கி அக்னியை வளர்த்து அக்னியில 2 பிள்ளை இறங்க சொல்றாங்க. முதல்ல யார் இறங்கினா அப்படின்னா லவன் போய் இறங்குறான். உயிரோட திரும்ப வந்துடுறான். இந்த 2 பிள்ளைல உயிரோட வெளியில யாரு வர்றாரோ அவன் தான் நம்ம புள்ள அப்படின்னு லவனை கூப்பிட்டு இறக்க சொன்னாங்க. லவன் போய் இறங்கினாரு, உயிரோட வந்துடுறாரு. அடுத்து இன்னொரு பிள்ளை தெர்ப்ப பிள்ளால உருவாக்குனார்ல குசன். அந்த குசனையும் அந்த தீயில இறங்க சொல்றாரு ராமே. தீயில இறங்கி 2வது மகனாகப்பட்டவன் அப்படி வெளியில வரும்பொழுது உடம்பு முழுவதும் அப்படியே எரிந்து கருப்பாகி வந்ததான். கருப்பாகி வந்ததுனாலதான் ராமன் என்ன தெரியுமா வரம் கொடுத்தாரு? அதாவது லவன் என்னுடைய பிள்ளை உயிரோட வந்துட்டியா, ஆனா இன்னொரு ஆண் மகனை நம்ம உள்ள இறக்கும் பொழுது உடம்பு முழுவதும் எரிந்து கருப்பாகி வந்ததுனால அவருக்கு அந்த பையனுக்கு உயிரை கொடுத்து உயிரை மீட்டி அந்த பையனுக்கு என்ன செஞ்சாரு? நம்ம மகனுக்கு உன்னுடைய உடம்பு முழுவதும் கருப்பாகி வந்ததுனால இன்று முதல் நீ கருப்பண சுவாமியாக திகழ்வாய், எல்லை தெய்வம் காவல் தெய்வமாக கருப்பண சுவாமியாக திகழ்வாயின்னு. இது ராமன் கொடுத்த வரம் தான் இந்த கருப்பண சாமி வரலாறு. ஆமா, காரணம் நீங்க இந்த பூக்குழி தீக்குழின்னு சொன்னீங்களா, அதுக்கிட்ட அந்த சாமியை சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. நீங்கள் நல்லா இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு
அது தெரியல பாருங்க. நீங்களும் நல்லா தான் பாடுறீங்க, இப்படிதான் பாருங்க, நல்லா தான் பேசுறீங்க, உங்க எல்லாம் தெரியுது. சரி, கடைசியா உங்க மான பிடிக்க தெரியலையே. ஏன் அப்படி சொல்றீங்க? மானுங்கதான் இருக்கு. நீங்க சம்மதம் ஒரு அனுமதி மட்டும் கொடுத்து பாருங்க. அனுமதி என்ன அனுமதி? நான் கேக்குறேன், உங்க இடம் நான் கேக்குறேன். மானுங்க இருக்குன்றீங்கல? ஆமாங்க. முத நீங்க யாரு? நான் வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வேடுவர் தானே? ஆமா. ஒரு வேடுவர் கையில என்ன பொருள் கொண்டு வரணும்? என்ன கொண்டு வரணும்? என்னையா கொண்டு வரணும் பொருள்? என்ன கொண்டு வரணும்? ஒரு வேடுவர் வேட்டைக்காரு வில்லு, அம்பு, அம்பரா, துணி எல்லாம் கொண்டு வரணும். கொண்டு வரணும், தெரியத்தான் செய்யுது. வில்லு, அம்பு, அம்பரா, துணி கொண்டு வரணும். அது என்னது கையில? கணை, சிலிமுகம். சிலிமுக கணையா? ஆமா, காந்த சக்தி உள்ளதுங்க. காந்த சக்தி. ஆமா. ஒரு வேடுவராகப்பட்டவர் கையில என்ன பொருள் கொண்டு வரணும்? வில்லு, அம்பு, அம்பரா, துணி. ஆமா. சிவன் ஒரு வில்லு வச்சிருந்தாரு, அதுக்கு பேர் என்ன? சிவபினாகம். மன்மதேவர் வில்லு வச்சிருந்தாரு, கரும்பு. மகாவிஷ்ணு வில்லு வச்சிருந்தாரு, சாரங்கம். அர்ஜுனை வில்லு வச்சிருந்தாரு, காண்டிபம். காண்டிபம். ராமன் வில்லு வச்சிருந்தாரு, கோதண்டம். இப்படி எல்லாரும் வில்லு வச்சிருந்தாங்கல்ல? ஆமாங்க. நீங்க வேடுவர் தானே? ஆமா. வேட்டைக்கு வந்திருக்கீங்கல்ல? கண்டிப்பா. மான் வேட்டைக்கு வந்திருக்கீங்களா? மான் வேட்டைதான். மான் வேட்டையா? ஆமா. அப்ப மான் வேட்டைக்கு வர்றவர் வில்லு, அம்பரா, துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம்ல? ஏன் கேளுங்க, மான கையால பிடிக்கணுங்கிற உயர்வான எண்ணத்தோட வந்திருக்கேன். நீங்க அங்கதான் கவனிக்கணும். நீங்க தீர என்கிட்ட விசாரிக்கணும். நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துட கூடாது. அப்புறம் ஏன் வேட்டைக்கு வந்தேன்னு சொல்றீங்க? ஆமா, வேட்டைக்கு வந்தா அம்பரா, அம்பரா துணி தேவை. வேட்டையோட தத்துவம் என்ன? ஒண்ணு கொண்டு வா அல்லது கொண்டு வா. நான் எப்படியா கொண்டு வர்றேன்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அல்லது கொண்டு வா. ஆமா. வேட்டையோட தத்துவம், தர்மம், வேட்டை எல்லாம் தெரியும். யாருங்க? இங்க பாருங்க, இந்த எல்லாம் தெரியுங்க. ஏன்ட வந்து இந்த வெத்து ஓட்டு, வெறு ஓட்டுலாம் ஓட்ட கூடாது. இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு வேட்டைக்கு வந்திருக்கிற வேட்டை தெரியாம எப்படி வர முடியும்? போப்பா, நீ மான பிடிக்க மாட்டேன். ஏன் அப்படி பேசுறீங்க? மான பிடிக்கிற ஆளுமணியே தெரியல. நீங்க ஒரு மண்டப்பூனைய கூட பிடிக்க மாட்டீங்க. மான் இருக்கானே? ஒரு பொம்பளை புள்ள காலையில பொய் சொல்லலாமா? அவசரமா பேசலாமா? பொய் சொல்லலாமா? தரித்திரம் இல்லையா? ஏன் ஒரு ஆம்பளை புள்ள காலங்காத்தால வந்து அபாண்டமா பொய் சொல்லலாமா? மான் இருக்குன்னு யாரையாவது ஒரு ஆளை கேளுங்க. உங்க மானு, நீங்க தேடி வந்த மானு, உங்களுக்கு சொந்தமான மானு, மிக அழகான மானு, உங்க உள்ளத்தை கொள்ளை கொண்ட மானு, மிக அறிவான மானு அப்படின்றீங்களா? அப்பேற்பட்ட மானுங்க இருக்குன்னு யாரையாவது ஒரு ஆளை சொல்லுங்க. மாட்டிக்க போறீங்க. நாட்டு மக்கள், உங்க நாட்டு மக்கள் தான் வெள்ள நேரம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்க நாடு எல்லாரையுமே சொல்றேன் நானு. உங்க நாடு எங்க நாடுக்கு வேலை இல்ல, நம் நாடு. என்ன சொல்றீங்க? இடம் உங்க இடம் தானே. நான், நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. நாம் என்று சொல்லி பார்த்தாலும் உதடுகள் ஒட்டும். நம் மக்கள். கேளுங்க, அங்க கேளுங்க. சரி, நான் கேக்குறேன். கேளியா? எப்ப மான்குட்டி இங்க தானே இருக்கு? இங்க பாருங்க, ஊரே சொல்லுது. ஊரே சொல்றதுக்கு ஊரே இல்லையா? ஊரே காலி பண்ணி போயிட்டாங்க. எல்லாம் இருக்கிறதே 10 பேர் தான் உட்கார்ந்திருக்காங்க. ஊரே சொல்லுது. சொல்லாதீங்க. உங்களுக்கு இந்த 2 பேர் மட்டும் ஆமா போடுறாங்க முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு. மானி இருக்குன்னு. எப்பா எங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா பேசினா அப்படி பேசாதீங்க. உண்மை யாருனாலும் பேசலாம்ங்க. ரோஸ் கலர் சட்டை, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பியா? அவர்தான் வந்ததுல இருந்து ஆர்வமா ரசிக்கிறாப்ல. ஏரியா இந்த ஆளு மானை பிடிக்கிற ஆளை பாரியா? மானை பிடிக்க வந்தாலு இங்க பாருங்க, என்ன ஆளை சீன்ற வேலை பாருங்க. நீங்க புடிச்சிருவீங்களா? மானு இல்ல அப்படின்னா போய்கிட்டே இருக்கணும். முடியாது அப்படின்னா இதெல்லாம் ஆளை சீன்ற வேலை. உங்களை கொண்டே முடிவே இந்த இடத்துல. நீங்க இங்க பாருங்க, எப்படி என்னைய கொண்டாலும் சரி, நான் உங்களை கொண்டாலும் சரி, 2 பேரும் கொண்டுகிட்டா நல்லதுதான். அப்படி கொல்ல கூடாது. கொலைனா என்ன? அது கிடையாதுங்க. கொலைனா என்ன? ஏங்க கொலைனா என்னன்னு கேக்குறீங்களே, பதில் சொல்லியா முத. ஏங்க வாங்கன்னுட்டு. கொலைனா என்னயா? என்னம்மா மிரட்டறா? கொலைனா என்ன? கொலைனா உயிரை கொல்றதுக்கு பேர் தான் கொலையா? ஒருத்தர கத்தியால வச்சு குத்துனா கொலையா? அப்படிதான் கொலையா? ஒரு மனசு நோகுற பேசுனா அதுவும் கொலைக்கு சமம் தான். நீங்க வந்ததுல இருந்து அதான் செய்றீங்க. மகாபாரதம் படிச்சிருப்பீங்க நீங்க. ஆமா. மகாபாரத காவியத்துல பாண்டு புத்திரர்னு சொல்வாங்கல்ல. ஆமா. யாரு? தர்மே, பீமே, அர்ஜுனே, நகுலே, சகாதேவி. 5 பேரை சொல்வாங்கல்ல. 5 பேரோட மனைவி யாரு? பாஞ்சாலி, திரௌபதி. இந்த பாஞ்சாலி என்ன பண்றாங்க? பாசறையில இருக்காங்க. பாசறையில இருக்கின்ற பொழுது அப்பதான் யாரு வர்றா? அர்ஜுனே வர்றாரு. மனைவியை தேடி, பொண்டாட்டியை தேடி வர்றாரு. வரும் பொழுது பாசறைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. பாஞ்சாலியை பார்க்கிறாரு அர்ஜுனே. அதுக்கு பின்னாடியே தர்மன் கூடவே வர்றாரு. கூடவே வந்து தர்மன் பார்த்து சொன்னாரா அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா கர்ணனை கொன்று விட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அர்ஜுனன் சொன்னாரு, அண்ணே கர்ணனை நாளைக்கு கொண்டு விடுறேனே அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அர்ஜுனன் சொன்ன நாளைக்கு கொண்டு விடுறேன்னு சொன்ன உடனே தர்மனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏ அர்ஜுனா, நான் என்ன சொன்னேன்? நீ என்ன காரியம் செஞ்சு வச்ச? நீ கர்ணனை கொல்ல சொன்னா நீ நாளைக்கு கொண்டு விடுறேன்னு சொல்றியே, நீ கையில வச்சிருக்க காண்டி பாதல வில்லா அல்லது புல்லா அப்படின்னு ஏகலமா பேசிவிட்டாரு. அப்பதான் அர்ஜுனன் சொன்னாரா, அண்ணே நீங்க பேசுறது தவறு, இப்பவே உங்களை நான் கொலை பண்ணணும். ஏன்? தன்னுடைய குருநாதர்கிட்ட அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தது யாரு? துரோணாச்சாரியர்கிட்ட. அர்ஜுனன் ஆகப்பட்டவர் துரோணாச்சாரியர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாரா, என்னை பத்தி பேசினாலும் பரவாயில்ல, என்னுடைய கையில உள்ள காண்டிபத்தை பத்தி யார் ஒருவர் ஏகலமா கேவலமா பேசுறாங்களோ
ஒன்று அவரை நான் கொலை பண்ணணும், இல்லையா நானே தற்கொலை பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொன்ன உடனே பாஞ்சாலி கத்துறா, அழுகிறா, கதறா. ஏன், என்ன காரணம்? ஐயோ நம்ம கணவர் இல்லை, நம்ம புருஷன் இல்லை, அர்ச்சனையும் சாகணும், இல்லைன்னா தர்மம் சாகணும், அண்ணன் தம்பி யாராவது சாகணும். இந்த இடத்துல அர்ச்சனை குருநாதர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு என் கணவர். அர்ச்சனை குருநாதர்கிட்ட என்னுடைய கையில் உள்ள காண்டிபத்தை எவர் ஒருவர் தவறாக பேசினாலும் கொலை பண்ணுவேன், இல்லைன்னா நானே தற்கொலை பண்ணிக்கிறேன் சத்தியம் பண்ணியிருக்காரு துரோணாச்சாரியர்கிட்ட. இப்போ யார் சாக போகிறான்னு தெரியலன்னு கதறா பாஞ்சாலி. அண்ணன் வந்துட்டார், யார்? கிருஷ்ணன் பார்த்தா லீல, நம்ம பார்த்தா வேலை. கிருஷ்ணன் வர்றாரு. வந்த உடனே என்னம்மா தங்கச்சி பாஞ்சாலி, என்னம்மா கதறியே, என்னத்தா பிரச்சனை? நம்ம நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது அர்ஜுனன் கையில் உள்ள வில்ல வச்சு வில்ல காண்டிபத்தை வந்து வில்லா புல்லான்னு கேவலமாக ஏகலமாக பேசிவிட்டான். யாரு? என்னுடைய கணவர் தர்மம் பேசிவிட்டாரு. இப்போ சாகனு என்ன பண்ணுறேன்னு தெரியலேனே அழுகிறா பாஞ்சாலி. அப்போ தான் கிருஷ்ணன் சொன்னாரா, இங்கே வாத்தா, ஒருத்தரை கொலை செய்வதுன்னா என்ன? கத்தியால் குத்துனாதான் கொலையா? கிடையாது. மூத்தவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் மரியாதைன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் அவமரியாதைன்னு ஒன்று இருக்குது. அவமரியாதை சொல். நீ என்னடா பெரிய ஆளு அப்படின்னு பேசு. யார்? அர்ஜுனன் சொல்றாரு. நீ பேசுடா அர்ஜுனா, உன்னுடைய அண்ணனை பார்த்து நீ எல்லாம் என்னடா ஆளு, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு தீய வார்த்தைகளால் பேசு. மூத்தவர்களை பெரியவர்களை தீய வார்த்தையால கெட்ட வார்த்தையில நீ பேசினாலே அது கொலை பண்ணதுக்கு சமம். பெரியவங்களை தீய வார்த்தையில பேசினாலே அடுத்தவரை கொலை செய்ததுக்கு சமம். கத்தியால குத்துனாதான் கொலை கிடையாது. சரி, கொலை செஞ்சாச்சு. இப்போ நாமளே இப்போ அர்ஜுனன் தற்கொலை பண்ணணும். தற்கொலை பண்ண என்னது? கத்தி எடுத்து அப்படி குத்திக்கிட்டா தற்கொலையா? கிடையாது. நீ இப்போ தற்கொலை பண்ணணும்டா, நீ தற்கொலை பண்ணு அப்படின்னா என்ன? அர்ஜுனன் பார்த்தாராம், உன்னேவே நீயே புகழ்ந்து பேசு அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனன் வேகமா தன்னைத்தானே புகழ்ந்து, நான் தான் பெரிய ஆளு, என்னை மிஞ்சிக்க ஆளே கிடையாது, நான் தான்டா பெரிய ஆளு, நீ என்னடா பெரிய ஆளு அப்படின்னு அர்ஜுனன் வந்து தன்னைத்தானே புகழ்ந்து கொள்றாரு. அந்த தன்னைத்தானே புகழ்ந்து பேசுவது தற்கொலைக்கு சமம். தற்பெருமை தற்கொலைக்கு சமம். ஆமாங்க. அதுதான் அங்க வந்து கொலைக்கும் தற்கொலைக்கும் வித்தியாசம். எடுத்துக்காட்டா அங்க கிருஷ்ணன் வந்து சொன்ன கதை. ஆமா, இதெல்லாம் நல்லா தானே இருக்கு. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்படிதான் பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு கோயில் பூசாரி இருந்திருக்காரு. கோவில் பூசாரி? ஆமாங்க. அவர் வாட்டுக்கு வந்துருச்சு. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒரு ஊர்ல இங்க உள்ளதுங்க, அவருக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரியே. என்ன சந்தேகம்னா, இறைவன் இருக்கானா? எனக்கு என்ன சந்தேகம்? நான் என்ன சந்தேகம்? உங்களுக்கு மான்குட்டி இல்லைங்க சந்தேகம் இல்லையா? மான்குட்டி வல்லேன்றதுக்கும் சந்தேகத்துக்கு என்ன எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு ஒரு அதுல. ஆமா, மான்குட்டி இல்லைங்கிற சந்தேகமா இல்ல உறுதி பண்றீங்களா? மான் இல்லைன்னு தான் சொல்றேன், சந்தேகம் கிடையாது. சந்தேகம் என்பது யாருக்கு வரணும்? கணவர் மனைவிக்குள்ள சந்தேகம் வந்தா அதோட குடும்பம் கோவிந்தாதான். ஏங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் வரத்தானே செய்யும். சந்தேகம் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுங்க. நம்ம எல்லாம் ஒரே ஒரு ஆசிரியர் பெருந்தகை ஒரு ஆசிரியரை பார்த்து மாணவர்கள் சந்தேகப்பட்டு கேட்கலாம், அந்த கேள்விக்கு என்ன வினா, அந்த வினாக்கு என்ன விடை அப்படின்னு அங்க போய் சந்தேகப்படலாம். பாவ வேற என்னமா எனக்கு வாத்தியார் மாணி, இவருக்கு நானும் மாணவி மாணி, இவர்கிட்ட சந்தேகப்படுறாங்க. உடுத்து முடியுமா சொல்லுங்க? முத சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னு கேளுங்க. நானே இல்லைன்னு சொல்லிட்டேன். மானிங்க தான் இதுதான் நமக்கு பிடிக்காத வேலை. கை நீட்டி பேசாதீங்க. கையில கை நீட்டி பேச. அவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னு கேளுங்க. இறைவன் இருக்கானா? நாங்களும் பரம்பரையா கோயிலுக்கு பூசை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் வந்து என் தாத்தாவும் இறைவனை பார்த்ததில்லை, எங்கள் அப்பாவும் பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. இறைவன் இருக்கிறது உண்மைனா இன்னைக்கு நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். தானா சாப்பாடு என் வாய்க்கு வரணும் அப்படிங்கிற ஒரு உயர்வான எண்ணத்தோட ஒரு வனத்தில் போய் உட்காந்துறாரு, மரத்தில் ஏறி. அந்த வழிப்போக்கர் வந்து அந்த நேரம் வர்ற நேரம் பாருங்க, இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறவங்க சாப்பிடலாம்னு சொல்லி அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. சாப்பாடுகளை எடுத்து வச்சு பொட்டலங்களை கட்டி உட்காந்துருக்கும் போது வழிப்போக்கு திருடர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள விரட்டிட்டு சாப்பிடலாம்னு நினைக்கும் போது ஒருத்தன் சொல்கிறேன், எப்பாடே இந்த இடத்துல நம்ம விஷத்தை கலந்து வச்சுப்பாங்க, சாப்பாட்டில் நம்ம சாப்பிட வேணாம்டான்னு சொல்லும்போது, எப்போ எப்படியாச்சும் சாப்பிட்டுட்டு காலகாலத்தில் ஊரை பார்த்து ஓடிடுவோம்டா அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடணும்னு எடுத்து வைக்கிறான் பாருங்க. ஏங்க தின்னி பையலங்க, அவனுக்கு கிடைச்சிருக்கு, அவன் சாப்பிட்றான். என்னவா இருக்கும்னு யோசனை பண்ணி அங்கே நம்மளால் உட்காந்துருக்கேன் மேலே. யாரு? நானா சாப்பிட மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், சாப்பாடு வாய்க்கு வரணும்னு சொன்னா அவன் உட்காந்துருக்கேன் மேலே. அப்போத்தான் பாருங்க, அவன் சொல்கிறான், டே சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சுட்டு மேலே இடம் உட்காந்துருக்கா, இறங்கடா கீழே அப்படின்னு சொல்லி இறக்கி இவங்க 4 பேருங்க. அவன் ஒரு ஆள் சாப்பாட்டை மாற்றி திணிக்கிறாங்க வாயில். சாமி இருக்குது, உண்மைதான் சொல்லி கத்திட்டு ஓடிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த இடத்துல மான் இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? மீன் குழம்பு வச்சு கொடுக்க வேணும் இந்த பிள்ளை கேட்பாளே காமெடியில். அதெல்லாம் வரல இன்னைக்கு. அது சரி. ஆமாங்க, சரி இருக்கட்டும். ஆக மானுங்க தான் இருக்கு. ஆமாங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அனுமதி மட்டும் கொடுங்க, மானை பிடிக்கிறேன். அனுமதின்னு கேட்டால் உள்ளே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஏங்க போங்க, உள்ள போங்க. மானை நீங்க எங்க இருக்கும்போது நான் எந்த மானை போய் உள்ள போயா வாயான்லாம் பேசுமா?
பாப்பா தெரியும் என்ன கொடுத்து முடியும் கொடுத்து இங்க ஒரு ஆள் பேசிச்சு எங்க ஆமா இங்க வீட்டுல அப்படி அந்த இந்த ஞாபகம் வந்துருது வாயா போயான்னா எனக்கு அந்த ஞாபகம் வந்துருதுங்க ஏய் இல்ல அவருக்கு வீட்டுல அடி வாங்கடா ஞாபகம் சரி வாயா போயான்னா அந்த ஞாபகம் உங்களுக்கு அந்த உரிமை இருக்குங்க ஆனா என்னைய பார்க்கல உங்களுக்கு இல்லங்க என்னைய பார்க்கல உங்களுக்கு அந்த வீட்டு உள்ள மனைவி மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படிதானே உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு நீங்க சொல்லுங்க ஆனா உங்களை பார்க்கல எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு என் செத்து போன தாத்தா மாதிரியே இருக்கீங்க பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கொத்து கொத்தா வச்சு சொல்லி நாங்க கேட்கறலாம் ஆனா கிடைச்சதெல்லாம் நம்ம கூடு நாங்க கேட்கறலாம் நம்ம கூடு ஆனா கிடைச்சதெல்லாம் நம்ம கூடு தாவி சென்ன கூட்டத்தில இப்படி பார்க்கல பச்சரி போல பல்வரிசை தொட்டு புட்டா தென்னரிசி சுக்கடி ஏத்தி என் மனசை தெம்மாங்கு பாட்டு படிச்சே ராஜா உம்மோட போதே கொள்ளுக மரோ தெம்மாங்கு பாட்டு படிச்சே ராஜா உம்மோட போதே கொள்ளுக மரோ அடிமாடம் இருக்கு ஒரு நீருக்கு இருக்கு நாளை குடிக்க நல்ல யோகம் இருக்கு ஒன்னுக்குள் ஒன்னா சேர்ந்திருக்கு
நன்றி நன்றி இருக்கட்டும். 2 நாள் ஆக மாடுன்றீங்க. ஆமாங்க. உங்க பேச்சுவார்த்தையே சரியில்லை. போயிட்டு வாப்பா. ஏப்பா எனக்கு வேலை இருக்கு, மணி ஆயிடுச்சு. சரியில்லைன்னா உங்களை எதுவும் பாருங்க போடினோ தவறா பேசினா அப்ப பொய் சொல்லிட்டு சரியில்லைன்னா பொய் சொல்றீங்களே, இதே பொய் தானே. வாயில வர்றது ஃபுல்லா பொய். எது பொய்? ஆமா, அப்படியா பொய் பேசுவீங்க? காலையில வந்துக்கிட்டு மாடு இருக்குன்னு மான்குட்டி மாடுதான் இல்லன்றல நான் நிரூபிச்சிருக்கேன். என்ன நிரூபிச்சீங்க? ஆமா, நாட்டு மக்கள் சொல்லலையா? நாட்டு மக்கள் ஒரு ஆளு சொன்னா போதுமா? எல்லாரும் சொல்லணும். யாரு சொல்லணும்? யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இவருக்கு வேடு வரே மானை பத்தி உங்களுக்கு தெரியுமில? ஆமாங்க. பேட்டியை பத்தி தெரியுமில? எல்லாம் தெரியும். மானை பத்தி தெரியும். தெரியும். பேட்டியை பத்தி தெரியும். நான் கேக்குறேன், எல்லாம் தெரியுதுல்ல. மானை பத்தி தெரியுது, வேட்டையை பத்தி தெரியுது. நல்லா பாடுறீர், நல்லா பேசுறீர், அசலாம் தெரியுது. அசலாம் தெரியுது உமக்கு ஏன் இசை தெரியல? உங்களுக்கு தான் இசை தெரியல. மானுக்குரிய அங்க லட்சணம் அடையாளத்தை சொல்லுங்க. வேடு வரே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன். மான்குட்டி எப்படி? அப்படி சொல்லாதீங்க. நீங்க அடையாளம் சரியா சொல்லணும். அடையாளம் சரியா சொன்னா நான் இருக்கக்கூடிய வனத்துல எத்தனையோ மான்கள் வந்து போகுது. அடையாளத்துக்குரிய மான் இதான்னு சொல்லி பிடிச்சு கொடுக்க சௌரியமா இருக்கும். அடையாளம் சொல்லுங்க. அங்க லட்சணம் பிடிச்சே கொடுக்க வேணாம்ங்க. அடையாளத்தை சொல்றேன். மான்குட்டி எப்படி என்னைய தேடி வருதுன்னு நீங்க பாருங்க. அது வேற இருக்கா? காஜாத கானகத்தே நின்றுலாமோ காயாத கானகத்தே நின்றுலாவும் காஜாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகே காயாத கானகத்தே நின்றுலாம் நற்காரிகையே மேயாதமான் இது மேயாதமான் சந்தனமும் புழுகும் கமலும் கலவங்கள் அணிந்து துணங்கு படர்ந்த பொருள் மேயாதமான் காண குறவர் கண்மணி எனவல காண குயிலின் நிகழ்வுடையது மேயாதமான் காண குறவர் கண்மணி காண குயில் என உடையது மேயாதமான் தேனும் பாகும் திளைமாவும் தின்பதல் ஆதொரு புல்லொரு போதும் மேயாதமான் அடிபருத்து முடிசிருத்து நுனி கருத்து அடிபருத்து முடிசிருத்து நுனி கருத்து கொம்புள்ளமா சாயாதம் கொம்புரல் இருந்தாலும் அது சாயாதம் கொம்புரண்டு இருந்தாலும் தல் தலையிடமிருந்து பாயாதமான் தலை நிமிர்ந்து பாயாதமான் மானே மான் வர கண்டதுண்டோ பசும்பொல் போன்ற நல்மேனி பொல் போன்ற நல்மேனி துளங்கிட புது நடிக மான் வர கண்டதுண்டோ மானுக்கு மறுபெயர் பெண்ணுன்னு சொல்லுவாங்க. மானுக்குரிய அடையாளம் கேட்டா பெண்ணோட அடையாளம் என்னோட அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. மான் என்றாலும் பெண் என்றாலும் எங்க அண்ணனை கூப்பிட்டு பாத்துக்கீங்க. மான் என்றாலும் பெண் என்றாலும் ஒன்றுதானே. மான் வயிற்றில் பிறந்த குட்டி மான் வயிற்றில் பிறந்த உன்னையே காதலிக்கின்றேன், உன்னையே திருமணம் முடிக்கப் போகின்றேன். ஆத்தங்கர ஓரத்திலே அங்கே வந்த உருவமா அழகழகா திருமணம் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆத்தங்கர ஓரத்துல சரி 2 ஆட்டம் போடுவீங்களா? நல்ல பாண்டி என் குழந்தைன்னு சொல்றாப்ல. நாளைக்கு ஆடுவாப்ல. ஆத்தங்கர ஓரத்திலே அங்கே வந்த உருவமா அழகழகா பழக வந்த பருவமா நெத்திரவு வந்தவனா நெருஞ்சையில் போதவனா நெத்திரவு வந்தவனா நெருஞ்சையில் போதவனா அவளா இவனவே மனசுக்குள்ளே நினைக்குது கிளிப்பிலே கண்ணன கலக்குது பொண்ணன
என்னன்னே தெரியலையே. தங்கச்சி எல்லாமே அந்த தெய்வம் செய்யறா, சாமியை கும்பிடுறா. என்னன் குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்கக்கூடாது. முருகனை வணங்கிரும். இந்த இருமா அண்ணன் பத்தே வர்றாரு. அண்ணா அண்ணி வருதா? அண்ணே என்ன நடந்தது? எதுவும் நடக்காதுன்னு அம்மா வர்றதோட சரி என்னன்னே தெரியலையே. நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கலகத்தை உண்டு பண்ணாரு. முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணத்தை நடத்தி பின் சத்தியம் சத்தியம் என்று சபதப்பட்டு போயிட்டாரு. செம்மணிப்பட்டி ஜெய பார்த்திபன். அடுத்து வேடுவர் வந்தாரு. மானை தேடி வந்தேன், மானை தேடி வந்தேன்னு ஆத்தங்கார ஓரத்திலே அதன் ஓடிட்டாரு. கடலாடியை தாண்டி மலட்டார் இருக்குல்ல, அதுக்குள்ள மான் தெரியுதான் பிடிச்சி சொல்லுங்க. சொல்லிடுவான். அதான் ஏதோ ஒரு குறை. சாமியை கூப்பிடுங்க. மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தளம் மேலம் முறை சொல்லிக்க பரிசுகம் நின்றாங்கி ஒளி செய்க. மத்தளம் மேலம் முறை சொல்லிக்க பரிசுகம் நின்றாங்கி ஒளி செய்க. கைத்தலம் நான் பெற்ற கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தலம் நான் பெற்ற கனவு கண்டேன், கனவு கண்டினை மோக வள்ளி வேடனாக வந்ததும் நானே. உன்னை அடைய வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்ட காரணத்தால் நமது திருமணம் இனிதே நடைபெற வேண்டும். திருமணத்திற்கு உனக்கு ஏதேனும் வரம் எதுவும் உங்களுக்கு எதுவும் வரம் வேண்டுமா? கடவுளே முருகா, ஒரு வர வேண்டும். என்ன வர வேண்டும்? எனக்கு உனக்கு தான். என்ன வர வேண்டும்? உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி, தெய்வயானை வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானை வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வான் என போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நிரப்பிடும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும். முருகா கிடைக்கும். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை வள்ளியம்மா. சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். சம்மதம் தானே? அப்படியே ஆகட்டும் முருகா. முழங்கட்டும் என் மேளங்கள். அண்ணனுக்கு ஏதோ வர வேணுமா? வள்ளியம்மா, இவ்வளவு நாளா உன்னை கட்டிக்கிடுவதற்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதாவது காத்திருந்தோம். இப்பதே அந்த நிலைமை அடைஞ்சிருக்கு. எங்க சார்பா அன்னைக்கு சார்பா ஒரு வரம் கேட்டுக்கலாமா? கேளுங்க, என்னென்ன கேட்க போறீங்க? எப்ப பார்த்தாலும் காலையில ராஜகுலத்திலேயே மக்களுக்கு காட்சி கொடுக்குறீங்க. சரிங்க. என் தங்கச்சிக்காக இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆண்டி குளத்துல காட்சி கொடுங்க. சார் கெட்டி இருக்கட்டும். உலகட்டு கெட்டி மாடம். வரத்தை கொடுங்க, வரத்தை கொடுங்க. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், என தங்கமே ஊராக வாழ வேணும். அட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். அட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். முத்து பெருக வேணும், என தங்கமே குடும்பம் வாழ வேணும். பகவானே பாதார இந்த உலகே ஸ்ரீராம ரூபமுடனே சுபமங்கலம் சுபமங்கலம். தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகள் நாமம். இதுவரை நாடகத்தை கண்டுகளித்து கண்டிலான் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுத்து வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் முதலிலிருந்து இதுவரைக்கும் காவல் பணி வந்த காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அருமையான முறையில் சிறந்த முறையில் ஒளிபரிக்க அமைத்துக் கொடுத்த நமது கூறி செல்வம் ஒளிபரிக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய இந்த கண்டிலா மண்ணின் மைந்தன் அன்பு மருமகன் எம் தங்கப்பாண்டியன் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.